ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஹெட் கேமிங். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 3 ட்ரெயின் எஸ்கேப். ஸோ நான் சொன்ன மாதிரியே திரும்பியும் வந்துட்டேன். ஸோ ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ டே 1 ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கைஸ், பை த வே, என்னோட இப்போ புது இன்ட்ரோ எப்படி கெத்தா மாசா இருந்துச்சா? அது எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? 1 மணி நேரம் ஆச்சு கைஸ். அந்த ஒரு 7 செகண்ட் இன்ட்ரோக்காக 1 மணி நேரம் ஆச்சு கைஸ். ஸோ அது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்பி தான் நான் அந்த இன்ட்ரோவை போட்டிருக்கேன். எனிவேஸ், இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா வெப்பன் தான். இப்போ நான் அந்த வெப்பன் கீக்கு தான் தேடிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷன் இது தான். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேலே தான் போக போகிறேன். இப்போ நான் வேறு சவுண்டு போட்டேன், கிளவி வந்திருக்கும். கொஞ்ச நேரம் நான் கட் பண்ணிட்டேன். அதை கற்று நல்லா கற்றணும், அப்போ தான் அவங்களுக்கு கேட்கும். ஸோ இது இப்போ வீணு காது கீழே கத்திகிட்ருக்கு. இந்த சவுண்டுக்கு அவங்க 2 பேருமே வந்துடுவானுங்க. நீங்கள் வேணா பாருங்கள் இப்போது. ஸோ இப்போ 2 பேருமே இவங்க வந்துட்டானுங்க இப்போது. இப்போ இவனும் வரான் பாருங்க. ஸோ நமக்கான டைம் வந்துடுச்சு. இப்போ நம்ம மேலே போயிடலாம். அண்ட் இப்போ என்னோடய வாய்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். அதுக்கான காரணம் என்னென்னா எனக்கு இப்போ கோல்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெப்பன் கீ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேபி இந்த ட்ராவரில், ஓகே எங்கேயும் இல்லை, இந்த கிச்சனே இல்லைனா கார் டிக்கியில் கண்டிப்பாக இருக்கும். ஓ, இங்கேயே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு போய் அந்த உண்டிகோலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இவங்க மண்டையிலே அடிக்கணும். ஸோ இந்த உண்டிகோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோடைய ரூம்குள்ளே தான் இருக்கும். இது ஏன் கிராண்ட்பா ரூம்னா, ஏன்னா இங்கே தான் தூங்குவான். நீங்கள் போன பார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது கேட் எஸ்கேப், அதில் அங்கே தான் கன்னை வச்சுட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த கன் எடுத்து நான் அவனை போட்டு தள்ளியிருப்பேன். செம காமெடியாக இருக்கும், மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஓகே, அண்ட் பை த வே, நான் எதுக்கு இந்த டோரை ஓப்பன் பண்ணி போகிறேன்னா, இது வழியாக கீழே இறங்கி அங்கே உள்ள கல்லை பொறுக்கி அங்கே சவுண்டு போட்டு கிளவியை அடிச்சுட்டு அப்புறம் கிளவன் அடிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே இறங்கிடலாம். இந்த ஃபயர்வுட் தாங்க இருக்கிறதுலே யூஸ்லெஸ்ஸான திங் இந்த கேம்லேயே. ஓகே மக்களே, இப்போ நம்ம கல் பொறுக்கிற வேலையை பார்க்கலாம். 1 2 இருந்தாலே போதும் கைஸ். 1 2 கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வச்சு சொட்டை கேள்வி மண்டையிலே தான் அடிக்க போகிறோம். இங்கே ட்ரெயின் கீ இருக்குன்னு நினச்சேன் கார் டிக்கியில், பட் இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு என்ன ட்ரெயின் கீ கிடைக்காமல போகுது. எஸ், கிளவி வந்துருச்சு. இப்போ கரெக்டாக வந்துட்டு மண்டையிலே வச்சு அடிக்கணுங்க. அந்த கரெக்டாக மண்டைக்கு ஏம் பண்ணணும். அப்படியே வச்சு கன் ஷாட் கிடைச்சி. யோ யோ நோவே கைஸ், நீங்கள் பார்த்தீங்களா? அவன் கன் ஷாட் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தோன்னே தான் தெரிய வருது கிளவே அங்கே இருக்கான்னு. அப்போன்னு பார்த்து நவுந்த அதே நேரத்தில் சிங் ஷாட் எடுத்து வயிற்றில் அடிச்சிருக்கேன். அப்புறம் ஷார்ட் கன்னு பிடுங்கி மண்டையில் போட்டிருக்கேன். கைஸ், நோவே, இதோட செம்மையான கிளச்சை நான் மைண்ட் கிராஃப்டில் கூட பண்ணதில்லை கைஸ். இதை வச்சு கண்டிப்பாக நான் ஒரு எடிட் பண்ண தான் போகிறேன். எனிவேஸ், இப்போ வந்துட்டு இந்த அண்டங்காக்கா என்ன வச்சுருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி நீ செத்தடி அண்டங்காக்கா கொண்டங்காக்கா. என்ன பாட்டு பாடினா கொத்துற ஏன் போட்டு தரலைன்னா அதுகிட்ட எலக்ட்ரிக் ஸ்விட்ச் இருந்துச்சு. அது வந்துட்டு ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ஒரு முக்கியமானது. ஸோ ட்ரெயின் எஸ்கேப்புக்கான ஒரு ஐட்டம் கிடச்சிருச்சு. மொத்தமாக ட்ரெயின் எஸ்கேப்புக்கு 4 ஐட்டம். அவன் செமையாக சுற்றுறான். ஓகே, எனிவேஸ், அதுக்கு 4 ஐட்டம்ஸ் தேவை. 1 நம்ம கையில் வச்சுருக்க எலக்ட்ரிக் ஸ்விட்சு, 2 ட்ரெயின் கீ, 3 ட்ரெயின் ஆக்சலரேட்டர், 4 காயின். ஆனால் அதில் நம்மளுக்கு ஒரு பொருள் தேவையில்லை. ஸோ 3 பொருளில் நம்ம ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம இன்னும் 2 பொருள் கண்டுபிடிக்கணும்.
அதில் ஒரு பொருள் தேவையில்லைன்னு அது என்னதுன்னா, பை த வே கைஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். ட்ரெயின் எஸ்கேப்க்கு 2 விதமான வேஸ் இருக்குது. ஒன்று தி நார்மல் வே, எல்லா எலக்ட்ரிக் சுவிட்சையும் போட்டு ட்ரெயின் கீ ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலரேட்டரை வச்சு எல்லாமே பண்ணுவோம். அண்ட் ஈவன் காயினை கூட போட்டு டிக்கெட் எடுப்போம். 2வது வழி கேங்ஸ்டர் வே. அது என்னன்னா, அப்படியே நார்மலாக எஸ்கேப் ஆகாமல் இந்த கிழமை வீட்டில் இருக்க அந்த டிக்கெட் மிஷினை போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் நாசம் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுதான். அது என்னதுன்னா, அந்த டிக்கெட் மிஷினை போட்டு தள்ளிட்டு அது ஒரு டிவைஸ் ட்ராப் பண்ணும். அதை வச்சு நம்ம ட்ரெயினை திறந்து அதில் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ அதுதான், நான் இந்த ஒரு எஸ்கேப்புக்கு காயின் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் நான் வந்துட்டு இந்த கேங்ஸ்டர் வே சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு நார்மலாக எஸ்கேப் ஆகிறதே பிடிக்காது. இவங்களை ரேஜ் பீட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட ட்ரெயின் டிக்கெட் கவுண்டர் மிஷினை போட்டு தள்ளிட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். எனிவேஸ், இப்போ அந்த டெடி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லெண்ட்ரி நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லான கீயை கொடுத்துட்டு போகும்னு நம்புகிறேன். போன வாட்டி மாதிரி அந்த வீணாக போன பேட்லாக் கீ கொடுக்காம இருந்தால் சரிதான். ஓகே கைஸ், எல்லாமே வேண்டிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்னடா சத்தம்? ஓ கைஸ், இந்த டெடி எடுத்தோடனே இந்த கிழவிக்கு கோவம் வருதான். மாமா கோவம் வந்துருச்சு. ஆனால் ஒரு நாள் ஏதாவது ஒரு கிராண்டியில் திரும்பியும் வருவேன்ல, அப்போ இந்த டெடியை பிச்சு பிச்சு புரட்டா மாதிரி ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ. இது கண்டிப்பாக நடக்க போகுது. இதுக்கு கோவம் வந்தால் நம்ம பயப்படணுமா? யாரடா பயப்பட சொல்கிற? கிராணி 2ல் ஸ்டன்கன் எடுத்து போட்டால் காக்கா வெளி பந்த மாதிரி ஆடப்போகுது. இதுக்கு நான் பயப்படணுமாடா? என்னப்போ. எனிவேஸ், இவங்களை திரும்பியும் போய் அடிச்சுட்டு வந்துடலாம். கரெக்டாக அப்படியே என்ன மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ், திரும்பியும் ட்ரை பண்ணலாம். பார்த்துருச்சு. என்னங்க அது இன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே மிஸ் ஆகுது. தலையெழுத்து போ. எனிவேஸ், இப்போ நம்ம கல் பொறுக்கி திரும்பியும் அந்த கிழவனுக்கு அடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அந்த கல்லை. ஆஹா, என்னங்க இவன் வர்றதுக்கு வேறு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்தே பார்த்துடலாம். மேபி இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி சொல்லி வாயமுடில் வந்துட்டான் பாருங்களேன். இப்போ கரெக்டாக மண்டையில் அடிக்கிறேன் பாருங்கள். பூம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சேஃப்கியை வச்சு அந்த லாக்கரை திறந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த வாட்டியாச்சும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதை திறந்துடலாம். ஓகே, ஷெட்கி நைஸ். ஓகே, அதில் மேபி ஏதாச்சும் இருக்கலாம். பட் பார்க்கலாம் அதில் ஏதாவது இருக்கான்னு. இது வேஸ்ட்டாக இல்லை யூஸ்ஃபுல்லான்னு பார்த்துடலாம். இப்போவே போயிடலாம். ஓகே, இப்போ வந்தாச்சு ஷெட்டுக்கு. இங்கே மேபி வாவ் கைஸ், ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு. இது நம்ம எஸ்கேப்புக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லைன்னா எஸ்கேப் பண்ணவே முடியாது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். பட் அதுக்கு முன்னாடி இவங்களை ஸ்லிங் ஷாட் எடுத்து போட்டுடலாம். இந்த மொட்டை எங்கே போனாடே? சரி, பயந்துட்டான்டா. சரி, இவன் எங்கே போனான்னே தெரிலன்னு தேடிட்டு இருக்கும்போது இங்கே வந்து தலைவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, இதை போட்டுட்டு அடுத்த பொருளை தேடி கண்டுபிடிக்கலாம். இதை இங்கேயே இப்படி தூக்கி போட்டு நம்ம மேலே போயிடலாம். இங்கே ட்ரெயின் ஆக்சலரேட்டர் இருக்கலாம். இல்லை கைஸ், சரி, இந்த இடத்துல இல்லை ட்ரெயின் ஆக்சலரேட்டர். பட் இன்னும் 2 இடம் இருக்குது அதோட லொக்கேஷனுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம போய் க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்லிங் ஷாட்டை. ஸோ இப்போ போய் கல்லை பொறுக்கிட்டு அந்த கண்ணாடியில் போய் அடிக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கிராங்க்கு தான் இருக்குது. பட் அது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம க்ரோபாரை மட்டும் எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போது ஃபஸ்ட்டு இங்கேயே செக் பண்ணிடலாம் என்ன இருக்குதுன்னு. மேட்சஸ் யூஸ்லெஸ் ப்ரோ. அண்ட் கைஸ், அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 83 சப்ஸ்கிரைபர்ஸ்
அவுட் ஆஃப் 1000. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம கூடி சீக்கிரம் 1K அடிச்சிடலாம். அண்ட் காய்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே எந்திரிச்சிருப்பாங்க. ஒரு 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 ஐயோ இங்கே இருங்க, மூச்சு வாங்கிக்கிறேன், ரொம்ப பயந்துட்டேங்க. வா ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸ். ஓகே எனிவேஸ் ரெஸ்யூம் கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்க வேணாம், ஏன்னா கல் இல்லை நம்மள்ட்ட, இன்னொரு கல் அந்த கிழவன் அடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கல்லை தேடிக்கலாம். அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இப்போ அதை எடுத்து மண்டையிலே அடிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க போய் அடிச்சிடலாம் அதை. ஆனால் இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் பயந்தது இல்லைங்க. கிளவி கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கும். எப்படி சொன்னேன்னா இப்போ கரெக்டாக என் மண்டைக்கு ஏம் பண்ணி அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு அவனுக்கு வெயிட் பண்ணணும். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதுங்க. அவனை சொல்லி வாயமுடில வந்துட்டான் பார்த்தீங்களா. வாடா 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 அப்படியே அது நவுறு நவுறு சும்மா வந்து வழியை மறைச்சிட்டு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்கை தான் தேட போகிறோம். அந்த உடஞ்ச பாதை வழியாக நம்ம பிளாங்கை போட்டு போனால் மேபி நம்மளுக்கு அங்கே ஆக்சலரேட்டர் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நான் பிளாங்கை தேடிட்டுருக்கேன். ஸோ கைஸ், நானும் அந்த பிளாங்க்குக்கு எவ்ரி கார்னர் எவ்ரி பாட்டம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், பட் கிடைக்கவே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிளாங்க்கு நம்ம ராசியில் இல்லை. பட் பரவாயில்ல விடுங்க, இப்போது இவங்க மண்டேலே கரெக்டாக ஒன்று. வா 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 கிட்ட வாடா. என்னடா அவனோட ஒய்ஃபை மிதிச்சுட்டு போகிற, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். போயும் ஒய்ஃபை இப்படி மிதிச்சுட்டு போறியடா. ஏண்டா டேய், நான் அது ஸ்லிங் ஷாட் வச்சு அடிச்சிட்டேன்னு தெரிஞ்சோடனே எப்போவுமே எங்கே இருந்தாலும் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் புயலாக கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் இப்போ மட்டும் வந்தான் வந்து மிதிச்சுட்டு போகிறான். ஏன் அவனுக்கு பிடிக்கல போல், எப்போவுமே வந்து காப்பாற்றி போர் அடிச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பிளாங்க் ராசியில் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு 2 இடத்துல தேடி பார்க்க போகிறோம். ஒரே ரூமில் 2 இடம். என்னன்னா அதாவது ஆக்சலரேட்டருக்கு தான். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே இருக்கும். 2வது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காது, பட் அதுக்கு பதிலாக பிளாங்க் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ தேடிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பிளாங்கை பார்த்துடலாம். சரி காய்ஸ், பிளாங்க் வந்துட்டு இங்கே கிடையாது, இதே உடச்சு பார்த்துடலாம். எஸ் 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 ஃபைனலி கைஸ், நான் ஆக்சுவலாக அதுக்கு எவ்வளோ நேரம் அலைஞ்சது தெரியுமா? அந்த பிளாங்க்குக்கு 5 நிமிஷம் கூட இல்லை கைஸ், 10 நிமிஷம் அலைஞ்சேன். அதனால தான் 46 மினிட்ஸ் நான் வந்துட்டு இந்த கேம் ஆடினேன். அந்த பிளாங்கை போட்டு அந்த ரூமில் இருக்கும்னு நினச்சேன், பட் அதுக்கு பதிலாக வந்துட்டு இங்கேயே இருந்திருக்கு. எனிவேஸ் இப்போ என்ன, இப்போ அதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போட வேண்டியது தான். இங்கே அதை அப்படியே போட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போய் வெயிட் பண்ணலாம் அவங்களுக்கு. நானும் சத்தம் போட்டு பார்த்துட்டேன், இங்கே இருக்கு பார்த்தீங்களா, போடும் மண்டேலே. எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணுறதுண்ணா? ஆனால் கிழவன் கூட வந்துட்டாங்க நான் சவுண்டு போட்டதுக்கு. அவன் வந்து சமத்தா அடி வாங்கிக்கிட்டான். இந்த கிழவி தான் வந்துட்டு அராத்து பிடிச்சது ரொம்ப பண்ணுது. எனிவேஸ் காய்ஸ், நான் 2 கல்லை பொறுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ எதுக்குடா கல்லுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேங்ஸ்டர் வழியில் எஸ்கேப் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போடு, அவ்வளோதாங்க, இந்த குப்பை வண்டி சோலி முடிஞ்சு. இப்போ இந்த ஆக்டிவேட்டர் இந்த ஒரு டிவைஸ் மாதிரி சொன்னேன்ல, ஸோ அது இதுதான். இதை வச்சு தான் நம்மளால் உள்ளே போக முடியும். ஸோ நான் ஏன் வந்துட்டு கேங்ஸ்டர் வேயை சூஸ் பண்ணேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெத்தாக மாஸாக இருக்கும். செகண்டு, இந்த தேங்காவை போய் அறுத்துக்கிட்டு அதுலேருந்து வர காயினை போட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும். ஸோ அதான் இந்த டிக்கெட் மிஷினையே போட்டு தள்ளிட்டு மாஸாக கிளம்ப போகிறோம் இப்போது. அண்ட் காய்ஸ், நான் வந்துட்டு நம்ம சேனலுக்கு கோல்டன் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறேன். அதாவது என்னன்னா, யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணால்
வீடியோவோட ஆரம்பத்திலேயே அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் காமிச்சிருவேன், கோல்டன் கமெண்ட்ஸ்னு டைட்டில் வச்சு. ஸோ கைஸ், உங்களோட பேரும் அதில் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஃபோட்டோ போட்டு கோல்டன் கமெண்ட்டுன்னு போட்டுடுறேன். கைஸ், நான் திரும்பியும் சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் நான் அப்படி போடுவேன். எனிவேஸ், நான் பேசி இப்போ கேமே முடிக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான். 3, 2, 1 திருப்பிட ஆக்சிலரேட்டர். என்னது? க்ளோஸ் பண்ணிட்டேனேடா. ஓ, இங்கே ஒன்று இருக்குது. இதுவா? சரி. ஓகே கைஸ், 3, 2, 1 எட்ரா வண்டியை பிகேஜி. அவ்வளோதான். இப்போ நம்ம மாதம் எஸ்கேப் ஆகிறோம். பாருங்கள், அந்த இதெல்லாம் உடஞ்சி கிடக்குது, அந்த டிக்கெட் மிஷின்லாம். நம்ம தான் மாஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ், ட்ரெயின் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஹேய், நான் போய் 5 செகண்டுக்கு மேலே ஆகிருக்கும். இப்போ தேடுறானுங்க வந்துட்டு. இதுவும் வந்துட்டே இருக்குதுங்க அந்த ஃப்ரெண்ட்ரி. நான் இடையில அண்ட் கைஸ், நீங்கள் வந்துட்டு இதில் கமெண்ட் அடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்டை காட்டுறேன். ஸோ பாய் கைஸ், பாய்.